டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். கடந்த 3.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளில் திமுக அரசு வந்த பிறகு விசிகா, குறிப்பாக திருமாவளவன் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படவில்லை என்கின்ற பல தரப்பிலும் இருக்கக்கூடிய ஒரு கோபம், அது நியாயமான கோபம் என்று நான் கருதுகிறேன். அந்த பென்டப் ஆங்கர்னுவாங்க, அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயம், இந்த ரஞ்சித் விஷயம். அண்ணன் திருமாவளவனுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா. நான் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்டே கேட்டிருந்தேன், இப்போ ஒரு கூட்டணியில் தொடரணும், அவ்வளோதான். இப்போ போய் இது இந்த கொஷினே தேவையில்லாத ஒரு கொஷின் இது. எல்லா திசையில் இருந்து ஆனால் இதை நோக்கி தானே வருது. திருமா இந்த பக்கம் வந்துட்டா, திருமா அந்த பக்கம் வந்துட்டா. அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. நான் தனியாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை கூட்டணியில் இருக்கும்போதே இந்த பார்வை இப்போ அதனுடைய நோக்கம் என்ன? திமுக கூட்டணியிலேருந்து விசிகாவை, திருமாவை பிரித்து விடுவதற்கு முயற்சிகள் நடக்குது, அது உண்மை. நாங்கள் உள்ளே இருந்து போராடுறோம்னு திரும்ப சொல்கிறதே நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். அவரை வெளியில் வான்னு யாருமே சொல்லலைங்க. திமுக கூட்டணி விட்டு வெளியில் வாங்க நான் சொன்னேன்னா? சத்தியமாக சொல்லலைங்க, சொல்ல மாட்டேங்க. பிரதான எதிரி அங்கே உட்காந்துருக்கான் பிஜேபி. அதனால தானே இவ்வளோத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு இவங்க. ஆனால் அது ஒன்றை மட்டுமே வச்சு இங்கே நடக்கக்கூடிய அட்டுழியங்களை நீங்கள் எவ்வளவு நாளைக்கு பொறுத்துப்பீங்கன்றதான் கேள்வி. ஒரு வேங்கவேல் இன்சிடென்ட், திரும்ப குரல் கொடுத்தேன்னு சொல்கிறார், அந்திமொழி பேட்டியில் கூட சொல்கிறாரு, மறுக்கல. ஆனால் அந்த குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் ஆஃப் த இன்சிடென்ட் இருக்குல்ல, நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொதிக்குது இல்லை? இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டில் தானே நடக்குது. இந்த அரசு கட்டமைப்பு ரீதியாக ஸ்ட்ரக்சுரலி எந்த அளவுக்கு தலித்துகளுக்கு எதிராக இருக்குது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு இவையெல்லாம் சாட்சியங்களாக இருக்கின்றன. அப்போ இதை பற்றி திரும்ப என்ன சொல்கிறார்? நான் ஃபேக்ட்ஸ் கேட்குறேன். அவர் நீங்கள் முதல்வராகணும், துணை முதல்வராகணும், இல்லை அமைச்சர் அவைக்குள்ள விசிகாவை கொண்டு வரணும், கூட்டணி ஆட்சின்ற கோஷங்களை வச்சுருந்தீங்க. இப்போ அதெல்லாம் வேணும்னு உங்கள் கட்சி நிர்வாகிகளே கேட்குறாங்களேன்னு கேட்கும்போது பிரதமராக கூட தான் ஆசை. பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. அதனால தான் சொல்கிறேன்ல, இப்போதைக்கு நீங்கள் வெளியில் வர முடியாதுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்படியே போச்சுன்னா நீங்கள் உங்கள் கோர் ஓட் பேங்க்கே இழப்பீங்க. அது இதே அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்றதை நான் அறிவேன். ஆனால் அது அவர் தான் கடந்து வர நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி இன்னும் அதிகப்பட்ட அளவில் அவர் சாதிக்கணும்னு தான் விரும்புகிறேன். நான் தான் அதிகமாகவே சொல்லணும், அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வரணும்னு தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லணும். இதை விட வேறு என்ன வேணும்? இதை உசுப்பி விடுறதுக்கு சொல்கிறது இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். ஏன் என்ன தகுதி இல்லை அவருக்கு? இது ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க? இது இல்லை, இன்னும் வலுவாக பேசுங்க, இதை செய்யுங்கன்னு ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அல்லது எதிரில் நிற்கக்கூடிய அண்ணாமலை, சீமான் இவங்கள்ட்ட கேட்குற அதை விட கூடுதலாக திரும்ப ஏன் பேச மாட்டாரு, திரும்ப பேசணும்னு அவர்கிட்ட இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோமோ? எல்லாத்துக்கும் உங்களே பிடிச்சி உழுக்குறாங்கன்னா நீங்கள் வளர்றீங்க திரும்ப, புரியுதா? திரும்ப உங்களை தான் கேட்குறாங்கன்னா அப்போ இந்த பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருக்குது, அதனால தான் கேட்குறோம். இல்லாட்டி ஏன் இந்த ராமதாஸ் கிட்ட கேட்க போகிறோமா? திருமாவளவன் அவர்கள் இப்போ சமீபத்திய நிகழ்வுகளில் அதிகம் குறிவைக்கப்படுறார் அப்படின்ற ஒரு வாதம் வந்துட்டு இருந்துச்சு. பலரும் திருமாவளவன் மீதே விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை ஒட்டி அல்லது ரஞ்சித் நடத்திய அந்த கூட்டத்தை ஒட்டி அவர் பேசிய கருத்துக்கள், அந்த கூட்டத்துக்கு போவேனான்னு கட்சி தொண்டர்கள், அந்த கூட்டங்களில் பொதுவாக கூட்டங்களுக்கு போவேனான்னு சொன்ன இந்த விஷயமெல்லாம் வச்சு விமர்சனம் வந்துட்டு இருந்துச்சு. அதற்கு ஒரு பதில் சொல்லும் விதமாக திருமாவே ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அழைக்கப்படலை, சரியான தகவல்கள் இல்லை, ஆல்ரெடி ஸ்கெட்யூல்டு இருந்துச்சு. ஒரு அண்ணன் தம்பின்னா அந்த உணர்வு, அந்த உறவு இருந்திருக்கணும், அது பல நேரங்களில் இல்லாமல் இருக்குங்கிறதெல்லாம் விவரிச்சிருந்தார். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களும் அதில் இருந்துருந்துச்சு. ஸோ இப்போ இவருடைய பேட்டியிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். கிட்டத்தட்ட 18 நிமிஷத்துக்கு மேலே பேட்டி. அது கேள்விகள் அதிகம் இருந்திருக்கலாம், துரதிருஷ்டவசமாக கேள்விகள் அதிகமாக இல்லை. திரும்ப தன்னிலை விளக்கமாக நிறைய அவரே பேசியிருக்காரு. முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய மதிப்புக்குரிய தலைவர் தான் திருமா. அவர் மீது நமக்கு இருக்கக்கூடியது வருத்தம் தானே ஒழிய கோபம் கிடையாது. ரஞ்சித் விஷயத்தில் இந்த பிரச்சனை வருது. உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு அந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அவர் கொடுத்த ஒரு வீடியோ செய்தி, அதில் திரும்ப இப்போ சொல்கிறாரு அது காசுக்கு கூட்டின கூட்டம்னு நான் சொல்லவே இல்லை, அதை சொன்னதாக அவங்க போட்டாங்க. அதுக்கு பிறகு ரவிக்குமார் சொன்ன பிறகு அது நியூஸ் 18ல் அதை தவறுதலாக போட்டோன்னு அவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே டேமேஜ் நடந்துடுச்சுன்ற மாதிரி அவர் திரும்ப சொல்லியிருக்காரு. ஸோ இது ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வெறும் ரஞ்சித் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. இது ஓவராலாக கடந்த 3.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளில் திமுக அரசு வந்த பிறகு விசிகா, குறிப்பாக திருமாவளவன் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படவில்லை என்கின்ற பல தரப்பிலும் இருக்கக்கூடிய ஒரு கோபம், அது நியாயமான கோபம் என்று நான் கருதுகிறேன்.
அந்த பென்டப் ஆங்கர்னுவாங்க, அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயம், இந்த ரஞ்சித் விஷயம். அந்த இரங்கல் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளாமல் அவங்க போனதுன்றது ஒன்றும் மிகப்பெரிய குற்றம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க கலந்து கொள்ள வேண்டியவங்க கலந்துருக்கலான்னு திரும்ப சொல்லியிருந்திருக்கலாம். அந்த வீடியோவில் அவர் கொடுத்த செய்தி வந்து யாரும் போகக்கூடாது, அது காசுக்கு மாரடிக்கிற கூட்டம், காசுக்கு கூடுற கூட்டம்லாம் அவர் சொன்னதா அது ஒரு அந்த வீடியோவில் அப்படி தான் இருந்தது. அதனால தான் வந்து ரஞ்சித் பேசும்போது ஆனால் இது காசுக்கு வர கூட்டம் இல்லைண்ணா, நீங்களாம் காசுக்கு வர கூட்டமானு கூட்டத்தை பார்த்து கேட்டது, இதெல்லாம் வந்து அப்படி பொருள் கொள்ளப்பட்டது. எனவே அது முடிஞ்சு போன விஷயம். திரும்ப மேலே நமக்கு என்றைக்குமே மரியாதை உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் மோடி கவர்மெண்ட்டில் பிஜேபியில் வந்து பெரும்பாலான தலித் தலைவர்கள் பாஜகவுடன் ஐக்கியமானார்கள். ராம்விலாஸ் பாஸ்வான்லேருந்து, ராம்தாஸ் அத்வாலேலேருந்து, டாக்டர் கிருஷ்ணசாமிலேருந்து எல்லாரும். அதில் பிஜேபிக்கு அடிப்பணியாத விலை போகாத ஒரே தலைவர் நம்முடைய திருமா தான் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. பிஜேபியோட ரெசிஸ்டன்ஸை, பிஜேபியோட அந்த ப்ரெஷரை, பிஜேபியோட ஆசை வார்த்தைகளுக்கு ரொம்ப உறுதியாக எதிர்த்து நின்று அதில் கரைஞ்சி போகாமல் விலை போகாமல் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் திருமாதான்றதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மீது நமக்கு நிரம்ப மரியாதை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் கூட வந்து அவர் 2 நாள் அந்த அவருடைய பூதவுடல் அங்கே இருந்தப்போ அவருடைய இறுதி சடங்குகள் வரைக்கும் அங்கே கூட இருந்தார். இரங்கல் கூட்டத்தில் வந்து ரஞ்சித்தை அரேஞ்ச் பண்ணியிருந்த அவங்க இரங்கல் கூட்டத்தில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக நடந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அவர் எடுத்த முடிவை அவர் வெளிப்படுத்திய முறைதான் வந்து இன்றைக்கு சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. எனவே அவரும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். நம்ம அதோடு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். பட் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில், ரஞ்சித் விஷயத்தில் கூட அது ஏன் வந்து அப்படி வெடித்து செதறிச்சுன்னா, ஒருத்தர் மேலே உங்களுக்கு வந்து பல விஷயங்கள கோபம் இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைக்கும்போது அது வெடிச்சிடும். அப்படி தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில், அந்த இரங்கல் கூட்டத்தில், ரஞ்சித் விஷயத்தில் அது வெடிச்சுது. ஓவராலாக சுருக்கமாக சொல்கிறதுனா, வெளிப்படையாக சொல்கிறதுனா, பாயிண்டடாக சொல்கிறதுனா, கடந்த 3.5 ஆண்டுகள் திமுக ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தில் வேங்கை வயல் இன்சிடென்ட்டு, மேலப்பாதி இன்சிடென்ட்டு, நாங்குநேரி இன்சிடென்ட்டு, பல இடங்களில் ஆலய நுழைவு போராட்டத்தில் தலித் மக்கள் பாதிக்கப்படக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றிலுமே வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசில் தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளில் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய அளவுக்கு, அவர் குரலை கொடுக்கலன்னு சொல்ல, குரல் கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவர் மௌனமாக இருக்கிறார் என்பது தான் திருமா மீது இருக்கக்கூடிய ஓவரால் வருத்தம். அதுதான் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் இப்படி அது ஒரு வடிகால, அது ஒரு இதுவாக வெடித்து சதிருச்சு. அதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சுது. அது இல்லைன்னா நாளைக்கு இன்னொன்று வந்திருக்கும். ஸோ ஓவரால் பிக்சர் கடந்த 3.5 ஆண்டு ஸ்டாலின் ஆட்சியில் வந்து தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளை தட்டி கேட்க வேண்டிய அளவுக்கு தட்டி கேட்காமல் கவர்மெண்ட்டை இன்னமும் ப்ரெஷர் பண்ணி அரசாங்கத்தை வழிக்கு கொண்டு வர முடியாமல் திருமா வந்து தொய்வடைந்திருக்கிறார், தோற்று போயிருக்கிறார் என்று சொல்ல மாட்டேன், தொய்வடைந்திருக்கிறார் என்று பரவலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கருத்து, ஒரு குற்றச்சாட்டு, அதுதான் நம்ம முக்கியமாக பேச வேண்டியது. அதில் வந்து திருமா இன்னமும் செய்திருக்கலாம். திருமா வந்து திமுக அரசின் பல தவறுகளுக்கு மௌன சாட்சியாக இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. இதை ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து. இல்லை, இந்த கருத்து குறித்து நான் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்டே கேட்டிருந்தேன். கடந்த காலங்களை விட இந்த 3 ஆண்டுகளில் திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்காகவே கொஞ்சம் நீங்கள் வந்து நிறைய சமரசங்களுக்கு உட்படுறீங்களோ அப்படின்ற கேள்வி எழுப்பும்போது அவர் அதை மறுத்திருந்தார். அதற்கு விளக்கங்களை கொடுத்துருந்தார். நீங்கள் இந்த விமர்சனங்களை யார் செய்கிறாங்கன்னா, எப்படியாவது இந்த கூட்டணியை உடைச்சிடணும் அப்படின்ற ஆசை கொண்டவர்களாக இருக்காங்க, இந்த கூட்டணி வந்து பிரிஞ்சிடணுன்ற ஆசை கொண்டவர்களாக இருக்காங்க, இந்த கூட்டணி ரொம்ப அவசியமானதாக இருக்குது, நான் இந்த கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கேன், வேங்கை வயலாகட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் விசிகா நின்றுருக்கு, நான் பேசியிருக்கேன், நான் கவர்மெண்ட்டில் ப்ரெஷர் கொடுத்துருக்கேன், இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை முதற்கொண்டு முதல்வர் வரைக்கும் பேசியிருக்கிறேன், உடனடியாக கமிஷனர்கிட்ட பேசினதாகட்டும், பல்வேறு விஷயங்களை செஞ்சதாகட்டும், இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் செஞ்சுருக்கோம். அவர்கிட்ட ஒருவேளை நம்ம அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோமோ? இல்லை சொன்னபடி பாஜகவோடு 10 ஆண்டுகளாக எந்த சமரசமும் இல்லாத ஒருவர்கிட்ட இருங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் சொல்கிறது நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும், ரொம்ப மேம்போக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னு நான் கருதுகிறேன். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், திரும்ப வந்து ஒரு நல்ல தலைவர், ரொம்ப நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் கொண்ட ஒரு தலைவராக தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திரும்ப வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது. வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக நம்முடைய காலகட்டத்தில் திருமாவளவன் வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது என்று நம்புகிறேன். அந்த அளவுக்கு அவர் உயர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை வந்து உள்நோக்கத்தோடையோ யாருக்கு எதிராகவும் மூட்டி விடுறதுக்காகலாம் சொல்கிறதா நான் சத்தியமாக அப்படி சொல்லலை. திருமா மீது எனக்கு இருக்கக்கூடிய மரியாதையின் உச்சபட்ச அளவுகோல் இது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, திமுக கூட்டணியிலேருந்து விசிகாவை திருமாவை பிரித்து விடுவதற்கு முயற்சிகள் நடக்குதுன்னு. அது உண்மை.
அதை நானே பல இடங்களில் சில இடங்களில் பதிவு செய்திருக்கிறேன். திருமாவை எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து பிரித்து எடுத்துடணும், அவரை கொண்டு போய் அதிமுகவில் சேர்த்துடணும், அல்லது முடிஞ்சதுன்னா அது முடியலன்னா மக்கள் நல கூட்டணி மாதிரி எதனா ஒன்றை உருவாக்கி நடுத்தரில் விட்டுடணும்னு மகிழக்கூடிய, விரும்பக்கூடிய, அதற்காக பாடுபடக்கூடிய சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க. நான் மறுக்கலை, அந்த அளவுக்கு நான் இறங்கி வந்து சொல்லலாம், நான் மறுக்கலை, அது உண்மை. திருமா இந்த கூட்டணியில் இருப்பது என்பது ஒரு கொள்கை கூட்டணி. 3 தேர்தல்களில் ஒரே கூட்டணியை திமுக கடந்த காலங்களில் கலைஞர் இருந்தப்போ கூட வச்சது கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார், அது உண்மை. 19, 21, 24 இது ஒரு கொள்கை கூட்டணி. தன்னுடைய பாஜக எதிர்ப்பில் திருமாவுக்கு இருக்கக்கூடிய வலிமையான அந்த சித்தாந்த பிடிப்பு என்பது பாராட்டுக்குரியது. அது எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் தான் அது இருந்துகிட்டு இருக்குது, நான் ஒப்புக்கொள்கிறேன். அவரை அங்கேருந்து மறுபடியும் சொல்கிறேன் தேவா, அவரை திமுக கூட்டணியிலேருந்து திருமாவை பிரிச்சிடணுன்னு சில சக்திகள் விரும்புகிறாங்கன்றது உண்மை. அதை திருமா சொல்கிறது, அவரே சொல்கிறாரு, கரெக்டு. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 3.5 ஆண்டுகளில் சமூக நீதினு வார்த்தைக்கு வார்த்தை பேசக்கூடிய ஒரு ஆட்சியில், திராவிட மாடல்னு ஒரு மாடலை சொல்லக்கூடிய ஆட்சியில், இன்றைக்கி எடப்பாடி பீரியடில் கூட இல்லாத அளவுக்கு தலித்துகள் மீதான கொடுமை அரங்கேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய எவிடன்ஸ் கதிர் மாதிரியான செயற்பாட்டாளர்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளில் 2000க்கும் மேற்பட்ட வழக்குகள் இங்கே பதிவாகி இருக்கின்றன. அங்கொன்றும் இங்கொன்றுமா ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸ் நடக்குது, ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ்லாம் மன்னிச்சலாம். சிஸ்டமேட்டிக்காக கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. சில விரும்பத்தகாத போக்குகள் அரசு நிர்வாகத்தில் இருக்கின்றன. நான் உதாரணத்தோடு சொல்கிறேன், கோயில்களில் ஆலய நுழைவு போராட்டத்தில் கடந்த காலங்களில் தலித் மக்களுக்கும் ஆதிக்க சாதிகளுக்கும் இடையே பிரச்சனை வருதுன்னா கலெக்டரும் எஸ்பியும் உட்காந்து பேசுவாங்க. பேசிட்டு நீங்கள் ஒப்புக்கொள்ளணும், ஆதிக்க சாதிகளை பார்த்து சொல்வார்கள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. அப்படி நீங்கள் ஒப்புக்கொள்ளலைன்னா நானும் எஸ்பியும் தலைமை தாங்கி போலீஸ் படையுடன் தலித் மக்களை ஆலயத்துக்குள் அழைத்து சொல்வோம். இதுதானே கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய நடைமுறை. வைக்கம் ஆலய நுழைவு போராட்டத்திலேருந்து இன்னை வரைக்கும் அதுதான் நடைமுறை. ஆனால் இப்போ ஒரு புதிய போக்கு என்ன தலையெடுத்திருக்கு ஸ்டாலின் ஆட்சியில், மேல்பாதியில் அங்கே ஒரு ஆதிக்க சாதிகளுக்கும் தலித்துகளுக்குமான பிரச்சனை தொடர்ந்து சில வாரங்கள் பிரச்சனை நீடிக்குது. ஆதிக்க சாதிகள் தலித்துகளை உள்ளே விட மாட்டேன்றாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எஸ்பியும் கலெக்டரும் கலெக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுக்குறோம், திங்கக்கிழமை காலையில் நீங்களாக ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் நம்ம எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகலாம், அப்படி இல்லைன்னா நானும் எஸ்பியும் தலைமை தாங்கி தலித் மக்களை கோயிலுக்குள்ளே அழைத்து சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. இவங்க தலித் மக்கள் மகிழ்ச்சியுடன் திரும்பி போகிறார்கள். திங்கட்கிழமை நமக்கான நீதி கிடைக்கும். திங்கட்கிழமை என்ன பண்ணுறாரு கலெக்டரு, கோயிலை இழுத்து புட்டி சீல் வச்சிடறாங்க. தலித்துகளுக்கும் இல்லை, ஆதிக்க சாதிகளுக்கும் இல்லை. அதாவது தலித்துகளுக்கு கோயிலுக்கு போக முடியலன்னா போலீஸ் படையோடு உள்ளே போய் சமூக நீதியை நிலைநாட்டுறது தான் சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறை. அரசியல் ரீதியாகவும் அதுதான் சரியான அணுகுமுறை இல்லையா? இதுதான் 100 வருஷமாக நம்ம பார்க்குறோம். வைக்கம் நுழைவு போராட்டத்தில் எல்லா இடத்துலையும் அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே ஒரு புதுவிதமான சமூக நீதி அரங்கேறி இருக்கிறது. தலித்துகளுக்கு கோயிலுக்கு உள்ளே போக முடியலன்னா ஆதிக்க சாதிகளும் போக முடியாது. 2 பேருக்கு இல்லைன்றது சமூக நீதின்றாங்க. இதுதான் சமூக நீதினு வெக்கமே இல்லாமல் அவர்களுடைய திமுக செய்தி தொடர்பாளர்கள் தொலைக்காட்சி பேட்டிகளில் சொல்கிறாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 10 மாதமோ 1 வருடமாக ஆகப்போகுது. அந்த மூடின பிறகு ஒரு 6-7 மாதங்கள் கழித்து கோயிலை திறக்கணும்னு ஒரு உத்தரவு கோர்ட்லேருந்து வருது. என்ன உத்தரவு தெரியுமா? 2 பேரும் போகக்கூடாது, அந்த அர்ச்சகர் மட்டும், பூசாரி அர்ச்சகர் பை எனி நேம் யூ கால் இட், அவர் மட்டும் தீபாராதனை காட்டுவார். கண்டதேவின்னு தான் நினைக்கிறேன். அங்கே என்ன நடக்குது, தேர் பிடிச்சு வடம் பிடிச்சி இழுக்கிறதுல தலித்துகளுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லும்பொழுது மதுரை பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போடுது, முதல் உத்தரவு போடுது போலீஸுக்கு, நீங்கள் தலித் மக்களுடைய உரிமையை அங்கே நிலைநாட்டணும்னு. அந்த உத்தரவை செயல்படுத்தலைன்னொன்னே 2வது தடவை கேஸ் வரும்போது மதுரை பெஞ்சு சொல்லுது, நீங்கள் எங்கள் தீர்ப்பை மதிக்க மறுக்கிறீர்கள், உங்களால் முடியாவிட்டால் மத்திய அரசுக்கு நாங்கள் உத்தரவிட வேண்டியிருக்கும், மத்திய படைகளை வைத்து சென்ட்ரல் ஃபோர்ஸஸை வச்சு நிற்கணும். இதெல்லாம் கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சியிலையோ கருணாநிதி ஆட்சியிலையோ எடப்பாடி ஆட்சியிலையோ நடக்காத அவலங்கள். ஒரு வேங்கவேல் இன்சிடென்ட்டு திருமா குரல் கொடுத்தேன்னு சொல்கிறார், அந்திமொழி பேட்டியில் கூட சொல்கிறாரு, மறுக்கலை. ஆனால் அந்த குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த இன்சிடென்ட் இருக்குல்ல, நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொதிக்குதில்ல. திண்ணியத்தில் மலம் தின்ன வச்சான்ல, அதற்கு இணையானது தானே அந்த இதில் கலக்கிறது, தொட்டியத்தை கலக்கிறது. என்ன நடந்தது? சரி, பள்ளிகளில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், நாங்குநேரி இன்சிடெண்ட்டை நம்ம பார்த்தோம்.
ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி போட்டு நீங்கள் வந்து பள்ளிகளில் இந்த வேறுபாடை களையறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னீங்க. நல்லது, அந்த நல்ல பரிந்துரைகள், அதை அமல்படுத்துங்க. சரி, மந்திரிங்க போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்களே, இதை பற்றி ஆராயறதுக்கு எந்த ஜட்ஜை வந்து கமிட்டி போடுறது? இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டில் தானே நடக்குது. நாங்கள் உள்ளேருந்து போராடுறோன்னு திரும்ப சொல்கிறதே நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். அவரை வெளியில் வான்னு யாருமே சொல்லலைங்க. திமுக கூட்டணி விட்டு வெளியில் வாங்க நான் சொன்னேனா? சத்தியமாக சொல்லலைங்க, சொல்ல மாட்டேங்க. பிரதான எதிரி அங்கே உட்காந்துருக்கான் பிஜேபி. அதனால தானே இவ்வளோத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு இவங்க. ஆனால் அது ஒன்றை மட்டுமே வச்சு இங்கே நடக்கக்கூடிய அட்டுழியங்களை நீங்கள் எவ்வளவு நாளைக்கு பொறுத்துப்பீங்கன்றதான் கேள்வி. வெளியில் வான்னு யாருங்க சொன்னா? என்னை வெளியில் எடுத்துடணும், திமுக கூட்டணியிலேருந்து விசிகா வெளியில் எடுத்துடணும்னு விரும்புகிறாங்கன்னு அவர் சொன்னது 100% திரும்ப சொன்னது 100% உண்மை, 100% ட்ரூ. எஸ், அந்த முயற்சி நடக்குது. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய அதீதமான கொடுமைகள் அதை பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படலை. உங்கள் பொசிஷன் அங்கே அன்டெனபிள் ஆகிட்டு இருக்குதுன்னு ஆங்கிலத்தில். உங்கள் நிலைமை வந்து அங்கே ரொம்ப நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி கொடுமைகள் அதிகமாகிட்டு இருக்குன்றது உண்மை. இதை புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க வந்து என்னங்க இவங்களுக்கு எதிரானவங்களா? நாங்கள்லாம் என்னை போன்ற தனிநபர்கள் நாங்கள் வந்து இவ்வளோத்த பேசுகிறோமே, எனக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? எனக்கு எதாவது அஜெண்டா இருக்குதா? எனக்கு என்ன அஜெண்டா இருக்க முடியும்? ஒரு அஜெண்டாவும் கிடையாது. இந்த கூட்டணி தொடரணுன்றது தான் அஜெண்டா. அப்போ நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கு ரஞ்சித் இஷ்யூ ஒரு பார்ட்டு தாங்க. அதை மட்டுமே வச்சு பேசாதீங்க. அதை கடந்து வந்துட்டோம் நம்ம. ஓவராலாக 3.5 வருஷமாக நடக்கக்கூடிய இஷ்யூஸில், தலித்ஸுக்கு எதிராக நடக்கக்கூடிய இஷ்யூஸில் ரொம்ப நடக்குதுங்க. ரொம்ப அதீதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் பள்ளிகளில் கல்வி நிறுவனங்களில் மிக அதிகமாக கட்டமைப்பு ரீதியான அந்த சாதிய வன்முறை என்பது, வன்மம் என்பது கட்டமைப்பு ரீதியாக நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நான் தான் சொல்கிறேன், எவிடன்ஸ்க்கு எதிர் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து டெடிக்கேட்டட், கிரெடிபிள், நம்பகத்தன்மை உள்ள தலித் செயற்பாட்டாளர்கள். அவங்க ஏங்க சொல்ல போகிறாங்க? அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது எதிர்த்தாங்க, எடப்பாடி இருக்கும்போது எதிர்த்தாங்க, இப்பயும் எதிர்க்கிறாங்க. ஒரு உடனடியாக ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க, ஒரு அறிக்கை கேட்குறாங்க. இதெல்லாம் வந்துங்க நீங்கள் வந்துங்க ராஜாஜி சொல்லுவார் இல்லையா, கமிஷனை போடுறதும் ஒன்று தான், கிணத்துல கல்லை போடுறதும் ஒன்று தான்ன்றதும். நீஜர்க் ரியாக்ஷன். சரி, கமிஷன் அமைக்கிறது முக்கியம் இல்லைங்க, செயல்பாடு என்னங்க? ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி போட்டிங்கங்க, முயற்சி நல்லதுங்க, அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையை நீங்கள் எப்போ சட்டமன்றத்தில் வைக்க போகிறீங்கன்னு தெரியல. அறிக்கையோடு சேர்ந்து ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு ஒன்று வைப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிக்கையை கொடுக்குது ஒரு கமிஷன்னா இட்ஸ் ரெக்கமெண்டேட்டரி நேச்சர், நாட் பைண்டிங் இன் நேச்சர். அரசாங்கம் நினச்சதுன்னா அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கலாம், இல்லை நிராகரிச்சிடலாம், இல்லை சிலதை ஏற்றுக்கலாம், சிலதை நிராகரிச்சிடலாம். அதனால தான் எப்போயுமே கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்ததுன்னா பல கமிஷன் ரிப்போர்ட்டை டேபிள் பண்ணாமலே போயிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அது எதுக்குன்னா கண் துடைப்புக்கு கமிஷனை போடுறது. ஜெயலலிதா பீரியடில் நடந்திருக்கு, கண் துடைப்புக்கு கமிஷனை போட்டு டேபிள் பண்ணாமலே போயிடுவாங்க. இவங்க பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு ஒன்று வைக்கிறாங்க. ஆனால் வந்து பல முக்கியமான பரிந்துரைகள் நீர்த்து போக செய்யப்படுகின்றன. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் மாதிரி அந்த சம்பவம் அதில் அருணா ஜெகதீசன் கமிட்டி, ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்டில் சம்மந்தப்பட்ட 18 காவலர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும், கொலை வழக்கு அவர்கள் மீது பதிவு செய்யணுன்றது கமிஷன் ரிப்போர்ட். கேபினெட் கமிட்டி கூடி என்ன பண்ணுது, ஸ்டாலின் தலைமையில் அந்த பரிந்துரையை ஏற்பதில்லை என்று நிராகரிக்கிறோம்ன்றாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதை ஏடிஆராக கொண்டு வந்து சபையில் வைக்கிறாங்க. ஆனால் இதே திமுக தான் 2 எலெக்ஷன் அதை வச்சு ஜெயிச்சுது, 19-21. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக்னு சொன்னவங்க. இன்றைக்கி சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கமிஷன் ரிப்போர்ட்டை நிராகரிச்சுட்டு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் வைக்கிறீங்க. தட் இஸ் பாலிசி டிசிஷனை அசம்பிளியில் வைக்கிறீங்க. தட்ஸ் அ ஃபைனல். அதோட புனிதத்தன்மைக்கு வேறு எந்த சாட்சியமும் தேவையில்லை. புரியுதா நான் சொல்கிறது? புரியுது. அப்போ எடப்பாடி பீரியடுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க அந்த துப்பாக்கி சூட நியாயப்படுத்துனாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்க. கமிஷன் சொல்லுது இவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நேம் பண்ணி சொல்கிறாங்க. அன்றைக்கி ஐஜியாக இருந்தவர் இன்றைக்கி டிஜிபி ஆகிட்டார், அன்றைக்கி டிஐஜியாக இருந்தவர் இன்றைக்கி ஐஜி ஆகிட்டார். 18 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு, கொலை வழக்கு மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுது. அந்த ரெக்கமெண்டேஷனை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு பாலிசி டிசிஷன் கேபினெட் எடுத்து எப்போ அசம்பிளியில் வைக்கிறதுக்கு முதல் நாள் அந்த கேபினெட் மீட்டிங்கில் அந்த முடிவு எடுக்கப்பட்டு அடுத்த நாள் சபையில் ஏடிஆர் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் வைக்கப்படுது. ஸோ எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த கேஸ் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஹென்ரி திப்பேங் போட்டதில் இந்த போலீஸ்காரர்கள் மீது சிபிஐ விசாரணை ஒன்று நடந்துகிட்டு இருக்குல்ல, ஏன் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல, இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு முகாந்திரம் இருக்குதுன்னு கோர்ட்டு சொல்லுது. அப்போ கவர்மெண்ட்டு, திமுக கவர்மெண்ட் எடுத்த அந்த முடிவு இருக்கு இல்லையா,
தட் இஸ் அருணா ஜெகதீஷன் வந்து கமிட்டி ரிப்போர்ட் இந்த 18 போலீஸ்காரர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு கொடுத்த அந்த பரிந்துரையை நிராகரித்தது தவறுன்னு ஹைகோர்ட் ஒப்பீனியன் கொடுக்குது. கரெக்டாக நான் சொல்கிறது? கரெக்டாக ஒரு லாஜிக் இல்லைங்க, ஃபேக்ட்டுங்க இது. எஸ் எஸ் ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் நாட் லாஜிக் தேவா, திஸ் இஸ் த ஃபேக்ட். யூ சேலஞ்ச் மீ ஆன் ஃபேக்ட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசு கட்டமைப்பு ரீதியாக ஸ்ட்ரக்சுரலி எந்த அளவுக்கு தலித்துகளுக்கு எதிராக இருக்குது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு இவையெல்லாம் சாட்சியங்களாக இருக்கின்றன. அப்போ இதை பற்றி திரும்ப என்ன சொல்கிறார்? நான் ஆன் ஃபேக்ட்ஸ் கேட்குறேன். அவர் இது வந்து ஒரு நண்பனின் கேள்வி. நான் எதிரி இல்லை உங்களுக்கு, நான் நண்பன், நட்பு சக்தி. இப்போ இவ்வளோ தூரம் நடந்திருக்குல்ல, இப்போ நான் சொன்னது அத்தனையும் உங்களுக்கு வந்து கிராஃபிக்காக சொன்னேன். நான் அப்பாவி மக்கள் மீது குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டானுங்க. நான் வந்து டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு போகும்போது அன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு எடப்பாடி, 2 எலெக்ஷனை திமுக அதை வச்சு ஜெயிக்குது. தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக்னு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா சம்மந்தப்பட்டவர்கள் காவலர்களை தப்ப முடியாதவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போன்னு வாய் பேசுகிறாங்க, மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க. கமிஷன், ஜுடிஷியல் கமிஷன் சொல்லுது இந்த 18 பேர் மேலேயும் கொலை வழக்கு போடுன்னு. மற்ற பரிந்துரைகளை ஏற்றுக்கிட்டு இந்த பரிந்துரைகளை நிராகரிக்கிறோன்னு நல்லா கவனிங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நுட்பமாக கவனிக்கணும். அந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டோடு சேர்த்து தான் எப்பயுமே கமிஷன் ரிப்போர்ட்டை வைப்பாங்க. கேபினெட் டிசைட் பண்ணுது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கேபினெட் டிசைட் பண்ணுது இந்த 18 போலீஸ்காரர்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு. அப்போ இது எவ்வளோ பெரிய மோசடி. அப்போ எடப்பாடி அரசுக்கும் ஸ்டாலின் அரசுக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப முக்கியம். இதோட தொடர்ச்சி தான் இப்போ ஹைகோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய சொத்து விவரங்கள், கடந்த 6 வருடங்களாக அவருடைய சொத்து விவரங்கள், குறிப்பாக அந்த காலகட்டத்தில் நடந்த பண பரிமாற்றங்கள், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து 18 பேருடைய ரொம்ப அன்யூஷுவல் ஆர்டர், எனக்கு தெரிஞ்ச கோர்ட்ஸ் அப்படி ஆர்டர் போட்டதில்லை, ரொம்ப அன்யூஷுவலான ஆர்டர் டிவிஷன் பெஞ்ச் போடுது. இந்த 18 நடந்த துப்பாக்கி சூடு, அதுக்கு முந்தின காலகட்டம், அதுக்கு பிந்தின காலகட்டத்தில் சம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த போலீஸ்காரர்களை, அந்த ஏஜி, இன்றைக்கி டிஜிபியாக இருக்கார், அதுலேருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் இருக்கவங்க, அவங்களுடைய அந்த சொத்து விவரங்களை டிவிஎஸ்சி வந்து பேங்க் டாக்குமெண்ட்ஸை எடுத்து பேங்க் அக்கௌண்ட்ஸை வச்சுட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் போடணுன்னு ஜூலை 29 கேஸை ஒத்தி வச்சாங்க. ஜூலை 29 கேஸ் வந்தோன்னா 3 மாதத்துக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. டிவிஎஸ்சி இவங்க கண்ட்ரோலு. நான் சொல்கிறது எல்லாம் பாயிண்டட் கொஸ்டின்ஸ். இதற்கு என்ன சொல்லுவார் திருமா? இவ்வளோ தப்பு நடக்குது இல்லை? விமர்சிப்பவர்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். திருமா வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்று உள்நோக்கத்துடன் ஒரு கூட்டம் செயல்படுகிறது என்று திருமா சொல்லுவது 100% உண்மை. ஆனால் அதே சமயத்தில் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து இந்த அரசு வந்து அதிலிருந்து கடந்த 3.5 ஆண்டுகளில் சிஸ்டமிக்காக, ஸ்ட்ரக்சரலி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது. இது வந்து தலித் மக்கள், செயற்பாட்டாளர்கள் மக்கள் மத்தியிலேயே ஒரு கடுமையான அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறது. தன்னுடைய கோர் ஓட் பேங்க், திமுக விசிகாவுடைய கோர் ஓட் பேங்க்கில் இது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று தான் நான் அஞ்சுகிறேன். அவங்க தான் முடிவு பண்ணணும். இது விசிகாவினுடைய வளர்ச்சியும் பாருங்களேன். இந்த கூட்டணிக்கு வந்த பிறகு 2 எம்பி, அது ஒரு உதயசூரியன் எம்பி, ஒரு பானை எம்பி இல்லாமல் இப்போ 2 பேரும் ஒரு விசிகாவின் எம்பிக்களாக இருக்காங்க, 4 எம்எல்ஏக்களாக இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரங்களை கொஞ்சம் வென்று எடுக்கிறாங்க. ஸோ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுபடி போதாமல் இருக்கலாம், நாங்கள் எதிர்பார்க்குற அளவுங்கிறது வேறையாக இருக்கலாம். ஆனால் சாத்தியப்படுத்துறதுன்னு, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் பார்க்கணும். எனக்கு பிரதமராக கூட தான் ஆசை. ஏன்னா இந்த கேள்வியும் வைக்கும் பொழுது நீங்கள் முதல்வராகணும், துணை முதல்வராகணும், இல்லை அமைச்சர் அவைக்குள்ள விசிகாவை கொண்டு வரணும், கூட்டணி ஆட்சின்ற கோஷங்களை வச்சுருந்தீங்க. இப்போ அதெல்லாம் வேணும்னு உங்கள் கட்சி நிர்வாகிகளே கேட்குறாங்களேன்னு கேட்கும்போது பிரதமராக கூட தான் ஆசை. பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இந்த ரியாலிட்டிக்குள்ளே என்ன செய்ய முடியும்னு பார்க்கல. இல்லை நம்ம என்ன, அதனால தான் நான் சொன்னேன், ரியாலிட்டி புரிஞ்சதாலையும் ரியாலிட்டி நல்லா தெரிஞ்சதாலையும் தான் நான் சொல்கிறேன் திமுக கூட்டணியை விட்டு விசிகா வரக்கூடாதுன்னு தான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. பட் இன்னும் உங்களுடைய அழுத்தத்தை நீங்கள் அதிகரிக்கணும். இன்னொன்று, இது இப்படியே தொடர்ந்ததுன்னா நீங்கள் உள்ளே இருக்க உங்களுடைய பொசிஷன் அன்டெனபிள் ஆகும். நீங்கள் கண்ணை விற்று சித்திரம் வாங்குறதான்வாங்க. நீங்கள் வந்து இன்னும் அதிகப்படியான ஃபோர்ஸோடு தான் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க கொடுக்குற 5 சீட்டுக்கு 10 சீட்டுக்கெல்லாம் போய் நின்னீங்கன்னா அடுத்தடுத்த தேர்தல்களில் வந்து நீங்கள் உங்களுடைய கோர் ஓட் பேங்கை இழப்பீங்க. ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ப்ராப்பர் அப்போசிஷன் இல்லை.
இன்ஃபேக்ட் ஐ யூஸ் டு சே தீஸ் டேஸ், நான் அடிக்கடி சொல்கிறேன் இப்போலாம், தமிழக வரலாறுலேயே மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எதிர்க்கட்சியே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு 52லேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளக்கூடிய காலங்களில் வந்து ஓமந்தூரார் ரெட்டியார், ராஜாஜி, காமராஜர், இவங்கெல்லாம் பக்தவச்சலம் இவங்கெல்லாம் இருக்கும்போது அண்ணா, கலைஞர் போன்ற வலுவான எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வந்தப்போ அண்ணா காலத்தில் வந்து ஓராண்டு இருந்தப்போ வந்து பக்தவச்சலம், காமராஜர் போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்தாங்க. கலைஞர் வந்த பிறகு ஒரு 3 ஆண்டுகள் தான் வந்து காமராஜர், ராஜாஜி அவர்கள் போன்றவர்கள் வந்து பெரிய அளவில் இல்லாமல் இருந்தாங்க. எம்ஜிஆர் உடஞ்ச பிறகு கலைஞருக்கு எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு கலைஞர், அதன் பிறகு வந்து ஜெயலலிதாவுக்கு கலைஞர், கலைஞருக்கு ஜெயலலிதா, எடப்பாடிக்கு வந்து வலுவான எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு யார் இருக்கா? எடப்பாடி யோசிச்சு பார்த்துங்க. 4.5 வருஷம் அண்ணாமலை இல்லையே, அவங்க யாருமே வந்து இல்லை, அவங்க யாருமே வந்து ஒரு பவர்ஃபுல் அப்போசிஷன் லீடராக இல்லையே, ஸ்பிளிண்டர் குரூப்ஸாக தானே இருக்காங்க. 4.5 ஆண்டுகள் எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது ஸ்டாலின் வந்து வலுவான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். திமுக வலுவான எதிர்க்கட்சியாக இருந்தது. கவர்னர் போய் மாவட்டங்களில் ஆய்வு பண்ணாங்கன்னா அதிமுக காரன் வீட்டில் படுத்துங்கின்னு இருப்பான், திமுக தான் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணும், நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிடக்கூடாதுன்னு. பவர்ஃபுல் அப்போசிஷனாக டிஎம்கே இருந்தது. எத்தனை இன்சிடென்ட்ஸ் நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, ஃபினிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியல் டெத்து, பொள்ளாச்சி பாலியல் சம்பவங்கள், இவற்றிலெல்லாம் வந்து மக்கள் மன்றத்தில் பெரிய இஷ்யூவை கொண்டு போய் கிளப்பி அரசாங்கத்தை மண்டியிட வைத்தது. சிபிஐ விசாரணை வரைக்கும் அந்த ஃபிலிக்ஸ் ஜெயரால்டோட ஜெயராஜ் ஃபிலிக்ஸோட கஸ்டோடியல் டெத்துலாம் போனதுக்கு யாரான காரணம்? திமுக தான் காரணம். இன்றைக்கி எவ்வளோ கஸ்டோடியல் டெத்து நடக்குது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ கஸ்டோடியல் டெத்து நடக்குது? இந்த பல்ல பிடுங்கினது கூட வந்து சில தனிநபர்கள் பிரச்சனையை கிளப்பி யூடியூப்பில் பேசினதால தான் வந்து அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் பல்ல பிடுங்கின ஒரு கேஸ் ரொம்ப நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ தான் ரீஇன்ஸ்டேட் பண்ணாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் எப்படி வெளியில் வந்தது? அதே மாதிரி சென்னையில் வந்து ஒரு குதிரை ஓட்டுற பையன் கஸ்டோடியல் டெத்தை வந்து தவறான தகவலை சிஎம்ஏ அசம்பிளியில் கொடுத்து 2வது தடவை மாற்றி படித்தார். இந்த விஷயம்லாம் எப்படி வெளியில் வந்தது? சில இண்டிவிஜுவல்ஸால் வந்தது, எதிர்கட்சிகளால் வரல. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து மோஸ்ட் லக்கியஸ்ட் கவர்மெண்ட். ஏன்னா இவங்களுக்கு அப்போசிஷனே இல்லை. மீடியாவும் வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகி கிடக்குது. அங்கே கோடி மீடியாமாக தான், இங்கேயும் கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா. ஸோ இது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் இதுவே மைனஸாக மாறும். எப்படி கேட்டிங்கன்னா, இடிப்பாறை இல்லை ஏமராமண்ணன், கெடுப்பாறையில் அணுங்கிடாம். வலுவான அப்போசிஷன் இருந்துன்னா தவறுகளை திருத்திக்கலாம். அந்த ரோலை மீடியா ப்ளே பண்ணணும். ஏன்னா பர்மனெண்ட் அப்போசிஷன் மீடியா சரண்டர் ஆகிருக்கு. அப்போ தோழமை கட்சிகள் தான் அதை செய்யணும். இந்த இடத்துல தான் திரும்ப மாதிரி இருக்கவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு வருது. சரி, அவருக்கு இருக்க நெருக்கடி எனக்கு புரியுதுங்க. அவர் சொன்னார்ல, என்னை எப்படியாவது அங்கேருந்து பிரித்து எடுத்துடணும் அப்படி. அது உண்மை. அவர் திரும்ப சொல்கிறது உண்மை. எப்படியாவது விசிகாவை வந்து மதிமுக கூட்டணிலேருந்து உடச்சி வெளியில் கொண்டு போயிடணும் தான் ட்ரை பண்ணுறானுங்க. அவங்க நோக்கம் வேறு. இப்போ என்னை போன்றவர்கள் பேசுவது வந்து எங்களுடைய நோக்கங்கள் என்பது வேறு. அது நீங்கள் வந்து வெளியில் வந்துடணும், நீங்கள் வந்து உங்களோட பிஜேபி எதிர்ப்பு அதன் மூலம் நிறுத்து போயிடணும், அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் சொல்கிறேன்ல, இப்போதைக்கு நீங்கள் வெளியில் வர முடியாதுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்படியே போச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் கோர் ஓட் பேங்க்கே இழப்பீங்க. ஆகவே இதை அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்றதை நான் அறிவேன். ஆனால் அது அவர் தான் கடந்து நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி இன்னும் அதிகப்பட்ட அளவில் அவர் சாதிக்கணும்னு தான் விரும்புகிறேன். நான் தான் அதிகமாகவே சொல்லணேன், அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வரணும்னு தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லணும். இதை விட வேறு என்ன வேணும்? இதை உசுப்பி விடுறதுக்கு சொல்கிறது இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். ஏன், என்ன தகுதி இல்லை அவருக்கு? ஏன் வரக்கூடாது சார்? எல்லாம் பேசலாம் சார். ஆனால் ஓட் பேங்க்குன்னு வரும்பொழுது இன்னைக்கு திருமாவளவன் வந்து முதல்வர் ஆகலாம், அவர் ஒரு இன்டலெக்சுவல், அவருக்கு அரசியல் அறிவுன்றது அவ்வளவு சொல்லலையாங்க. இதெல்லாம் நான் சொல்லவே ரைட் இல்ல, இப்படி சொல்றேன். ஆனா இடிச்சு பேசணும் இல்லைங்க நீங்க. இப்ப நான் லிஸ்ட் அவுட் பண்ணல. இப்ப நான் கடந்த 15 நிமிஷத்துல உங்களுக்கு இவ்வளவு இன்ஸ்டன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணேன். ஒன்னொன்னு ஃபேக்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஃபேக்ட்டுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க? ஏடிஆர் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை ஹவுஸ்ல வைக்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லா கமிஷன் ரிப்போர்ட், ஒரு நிமிஷம், 90% ஆஃப் த கமிஷன்ஸ், ஜுடிஷியல் கமிஷன் போலீஸை காப்பாற்றும். எந்த கவர்மெண்ட் போட்டாலும், ஜெயலலிதா கவர்மெண்ட் போட்டு கலைஞர் கவர்மெண்ட்டில் தான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறானாலும் போலீஸை தான் காப்பாற்றுவான். கலைஞர் கவர்மெண்ட்டில் ஒரு ஜுடிஷியல் கமிஷனை போட்டு ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்கனாலும் போலீஸ் லாபியை ஜுடிஷியல் கமிஷன்ஸ் எப்பயுமே காப்பாற்றும். பிகாஸ் தட்ஸ் அ சிஸ்டம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு, ஆர் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் இன்சிடென்சஸ், a judicial commission that is headed by a retired high court judge, a lady judge, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த கமிஷன் என்ன சொல்லுது, இந்த 18 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலேயும் மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு இட்ஸ் அ வெரி எக்ஸ்ட்ராடினரி ரெக்கமெண்டேஷன். இட்ஸ் ஒன்லி ரெக்கமெண்டேஷன், ஐ அக்ரி.
which is not binding in nature. The very word recommendation is you can accept or reject. The government has rejected it. அது வேறு. ரெக்கமெண்ட் பண்ணுறான். அப்போ அதோட சீரியஸ்னஸ் என்ன? சரி, நாளைக்கு காலையில் அசம்பிளியில் வைக்க போகிறீங்க, முதல் நாள் ஈவினிங் கேபினெட் கூடுது, அதில் வேறு சில பரிந்துரைகள், அந்த நிதி உதவி அவங்களுக்கான பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அதிகரிக்கணும், வேறு கமிட்டி போகணும், blah blah blah, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மேஜர் ஃபைண்டிங், மேஜர் ரெக்கமெண்டேஷன் இந்த 18 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணணுன்ற அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கொள்வதில்லை, நிராகரிப்பது என்று அமைச்சரவை முடிவு செய்கிறதுன்னு ஒவ்வொரு தடவையும் ரிப்போர்ட்டை வைக்கும்போது ஏடிஆர்னு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அதில் சொல்கிறாங்க. இதை கொண்டு போய் நீங்கள் அசம்பிளியில் வைக்கிறீங்க, இது தவறு, ஏடிஆரில் சொன்னது தவறு, அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செஞ்சு, ஏன்னா தூத்துக்குடி சம்பவம் அவ்வளோ மோசமான சம்பவம்னு திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் இன்க்ளூடிங் விசிகா 4 எம்எல்ஏஸ் இருக்காங்க, அவங்க குரல் கொடுத்தாங்களா, பேசினாங்களா, சபையில் பேசினாங்களா, சபைக்கு வெளியில் பேசினாங்களா? கடந்து போகிறீங்க. ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் 2 எலெக்ஷனை ஜெயிச்சிங்க. திரும்ப திரும்ப தூத்துக்குடியிலலாம் நீங்கள் ஸ்வீப் பண்ணிட்டு வந்தது காரணம் இதுதான். தென்னிந்தியாவின் ஜாலியன்வாலா பாக்னு சொன்னீங்க, ஆனால் நடைமுறைன்னு வரும்போது நீங்களும் போலீஸ் லாபியை தான் காப்பாற்றுறீங்க. நான் ஏன் இன்னமும் சொல்கிறேன், இந்த பிரச்சனை மறுபடியும் தலையை தூக்குது எப்போனா, கடந்த 1 மாதமாக ஹைகோர்ட்டில் சிபிஐ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதில் வெறும் ஒரு இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு சின்ன கேஸை போட்டுட்டு கேஸை ஊற்றி மூடுது சிபிஐ. பெஞ்ச் வந்து கடுமையாக சொல்கிறாங்க, அப்பாவி மக்களை சுட்டு கொண்டு இருக்கான், ஒரு போலீஸ்காரன் மேலே கூட நீ ஆக்ஷன் எடுக்கலை. அப்போ தான் சொல்கிறான், இந்த போலீஸ்காரர்கள் மீது அவங்க பண பரிவர்த்தனை, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ், இந்த சம்பவத்துக்கு முன்னாலையும் பின்னாலையும் டிவிஎஸ்சி விசாரிக்கணுன்றாங்க. 10 நாள் உள்ள ரிப்போர்ட்டுன்னா 3 மாதங்க, அவ்வளோதான், ஊற்றி மூட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நான் சொன்னது இவங்க கவர்மெண்ட் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தவிர ஸ்டாலின் அரசு பண்ணியிருக்கு, அவங்க அந்த பரிந்துரையை நிராகரித்ததுன்றது ஹைகோர்ட்டில் நடந்த ப்ரொசீடிங்ஸில் நிரூபிக்கப்படுது. அப்போ இந்த இஷ்யூலலாம் நீங்கள் எங்கே கவர்மெண்ட்டை பின் டவுன் பண்ணீங்க சார்? இப்படி ஒரு விஷயம் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ இதில் நீங்கள் ஆளும் கட்சியாக திமுக இருக்குது, அரசை நடத்துகிறாங்க, அவங்க மேலே உங்களுக்கு ஒரு விமர்சனம் வருது, இது குறைகளை சுட்டி காட்ட விரும்புகிறீங்க, இல்லை தவறுகளை சுட்டி காட்ட விரும்புகிறீங்க, அங்கே பார்த்துட்டு அப்படியே எதிர்கட்சிகள் இதெல்லாம் ஏன் செய்யலைன்ற கேள்வி மாதிரி விசிகாட்ட நம்ம கேட்டுறோம், திருமாவளவன்ட்ட கேட்டுறோம். இதில் உங்கள் பார்வை என்ன, இது ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க, இது இல்லை இன்னும் வலுவாக பேசுங்க, இதை செய்யுங்கன்னு ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அல்லது எதிரில் நிற்கக்கூடிய அண்ணாமலை, சீமான் இவங்கள்ட்ட கேட்குற அதை விட கூடுதலாக திருமா ஏன் பேச மாட்டாரு, திருமா பேசணும்னு அவர்கிட்ட இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோம். இல்லைங்க, இப்போ நம்ம திருமாவை பற்றி பேசுகிறோம், அதனால பேசுகிறோம். எனக்கு இப்போ பொது இதில் தூத்துக்குடின்னு சொல்லி அதிமுக போய் எப்படி கேட்க முடியும்? பாவத்தை பண்ணது அவங்க தானேங்க, இந்த பாவத்துக்கு மூளை வித்து அவங்க தான், அவங்க ஆட்சியில் தானே இந்த பாவம் நடக்குது. துப்பாக்கியில் குருவி சுட்டு கொண்டாமல் 18 பேர் அப்பா இவர்களை சுட்டு கொண்டான்ல, எனக்கு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுதுனாரு. டிவியை பார்த்தா தெரிஞ்சுது, மினிட் பை மினிட் அவருக்கு தெரியும்னு சீஃப் செக்ரட்டரி கிரிஜா வைத்தியநாதன் கமிஷனில் சொல்கிறாங்கங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, மினிட் பை மினிட் நான் சொன்னேன்றாங்க. அந்த டிஜிபி சொல்கிறாரு. அப்போ போய் எடப்பாடி கிட்ட என்னத்த நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? திமுக கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். திமுக பேசலை, சீமானு மற்ற கட்சி அண்ணாமலை அவங்க ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு பேசுகிற ஒரு அண்ணாமலை கிட்ட போய் என்னத்த நீதி நேர்மை நியாயத்தை எதிர்பார்ப்பீங்க? நம்ம பேசுறது திருமான்றதுனால நம்ம இதை பேசுகிறோன்ற நான் பொதுவாகவே திரும்ப எல்லா பாவத்துக்கும் திரும்ப காரணம் நான் சொல்லலை. இந்த இவ்வளோ இஷ்யூஸ் நடக்கும்போது உங்களுடைய செயல்பாடுகள் என்பவை வந்து இன்னைக்கு நீங்கள் பேசுபடு பொருளாக இருக்கிறதால நாங்கள் பேசுகிறோம். எல்லாத்துக்கும் உங்களே பிடிச்சி உழுக்கிறாங்கன்னா நீங்கள் வளர்றீங்க திரும்ப, புரியுதா? திரும்ப திரும்ப உங்களை தான் வந்து கேட்குறாங்கன்னா அப்போ இந்த பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட இருக்குது. அது நம்ம அதனால தான் கேட்குறோம். இல்லாட்டி ஏன் இந்த ராமதாஸ் கிட்ட கேட்க போகிறோமா? பாமக ராமதாஸ் கிட்ட கேட்க போகிறோம்? கண்டிப்பாக கேட்க போகிறது இல்லை. ஏன்னா உங்கள் திருமாவோட அரசியல் மக்கள் நலன் சார்ந்த அரசியலாக இருக்குல்ல, அதனால தான் நம்ம இவ்வளோத்தையும் கேட்குறோம். எனவே நம்ம ஒன்றும் அதாவது வந்து விமர்சனம் இல்லாத பாராட்டுரைகள் போலியானவை. இடித்து உரைக்காமல் ஒருத்தனை பாராட்டிக்கிட்டு இருக்கன்னா நீ போலியானவன், அயோக்கியன், யாரையோ நீ ஏமாத்துறான்னு அர்த்தம். முகத்துக்கு முகம் நீ தப்பு பண்ணுறான்றான்ல, அவனை நம்பு. அவனுக்கு உள்நோக்கம் இருந்தால் கூட அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோ. ஏன்னா உன் குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அது உதவும், கூட கும்பிடு போட்டுட்டு இருக்கவனை விட, இல்லையா? அதனால தான் நம்ம இவ்வளோ பேசுகிறோம். நன்றி சார், உங்களோட நோக்கு நீங்கள் நன்றி. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.